திடீரென மாற்றப்பட்ட அமுதா IAS. ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. வெள்ளதுரை சஸ்பென்ஷன் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை காரணமா? இது குறித்து விரிவாக பார்க்கலாம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு குறித்தான கேள்விகளும் விமர்சனங்களும் கடந்த சில நாட்களாகவே அதிகரிச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்படியான ஒரு சூழல்ல அதிரடி முடிவுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS-ஐ பணியிடம் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அமுதா IAS-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த டைம்லயும் சரி, அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்களுடைய பீரியட்லயும் சரி, நல்ல அபிப்பிராயத்தை கொண்ட ஒரு IAS அதிகாரியாக இருந்தவங்க அமுதா IAS. அதிரடி அமுதா, இதுதாங்க அவங்களுடைய பேர். என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதிரடியாக எடுப்பாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு சில நேரத்தில் ஷாக்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரியாக அமுதா அவர்கள் இருந்தாங்க. அமுதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 1994 IAS பேட்சை சேர்ந்தவங்க. முதன்முறையாக கடலூர் மாவட்ட துணை ஆட்சியரா தன்னுடைய பணியை தொடங்கினவங்க. தொடர்ந்து திண்டுக்கல், தருமபுரி மாவட்ட ஆட்சியர், உணவு பாதுகாப்புத்துறை முதன்மை செயலர், மகளிர் மேம்பாட்டு கழக இயக்குனர் அப்படின்னு பயணிச்சு பிரதமர் அலுவலக இணை செயலர் வரைக்கும் பல்வேறு துறைகள்ல பணியாற்றியிருக்காங்க. இவங்களுடைய தீர்க்கமான செயல்ல ரொம்ப பெரிய தாக்கத்தையும் ரொம்ப பெரிய பேசு பொருளையும் உண்டாக்குனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2015 புயல் வந்தப்போ அவங்க களத்துல இறங்கி ரொம்ப துரிதமான பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கான பாராட்டுகள் அப்போ நிறையவே குவிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மணல் கொள்ளை வழக்குல அவங்க அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க. குறிப்பா தருமபுரி மாவட்டத்துல குழந்தை திருமணங்களுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை அமுதா அவர்கள் எடுத்திருந்தது பல்வேறு பாராட்டுகளை பெற்றிருந்தது. இந்த அதிரடி அமுதா அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல அவங்களுக்கு, அது யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவங்க கலைஞர் அவர்கள் பீரியட்லையும் சரி, ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லையும் சரி, பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்ததனால் மட்டும்தான் அதிரடி அமுதா அப்படின்ற பெயரை கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அமுதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பயணம் அப்படின்றது ஒரு பொறுப்பு மிக்க, அவங்களுடைய அந்த பொறுப்பு அப்படின்றத உணர்ந்து அவங்க செயல்பட்டிருக்காங்க. பர்டிகுலரா சில இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இறுதி சடங்கு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி சடங்கு, அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி சடங்கு, இந்த 3 இறுதி சடங்குகளும் எந்தவித சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அமுதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். கலைஞர் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் அப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த உடல் அடக்கம் செய்யறதுக்கான இடம் சர்ச்சை போயிட்டு இருந்தது. அந்த சர்ச்சையின் அப்ப கூட உத்தரவு அப்படின்றது 11 மணிக்கு வந்தது. என்னதான் அவங்களுக்கு லேட்டா இன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலும் அவங்க உடனடியாக துரிதமாக செயலாற்றி இருந்தாங்க. ஊர்வலம் நடக்க வேண்டிய பகுதியில் ஏற்பாடுகளை தீவிரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. திமுக சார்பா இவங்க கூட எம்எல்ஏக்கள் ஏவா வேலு மற்றும் சேகர் பாபு ஆகியோர் தொடர்பில் இருந்தாங்க. அந்த டைம்ல தொடர்ந்து ஏவா வேலு அவர்கள், சேகர் பாபு அவர்கள் மூலமா தொண்டர்களை சிறப்பாக கட்டுப்படுத்தி அந்த ஊர்வலத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்திருந்தாங்க அமுதா IAS அவர்கள். அமுதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடையிலான அந்த நட்பு அப்படின்றது, அந்த மரியாதை அப்படின்றது ஒரு ஆழமான மரியாதையை கொண்ட ஒரு நட்புனே சொல்லலாம். அவருடைய மறைவுக்கு பிறகு கூட அமுதா அவர்கள் அந்த களத்திலேயே நின்றுட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையும் அவங்க அசையவே இல்லை. கலைஞர் அவர்களுடைய அந்த உடல் எடுத்த நொடியில இருந்து கடைசி அவரை அடக்கம் செய்யற வரைக்குமே அவங்க அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லயே நின்று அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சிருந்தாங்க. இதே போல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே வேலை தான் செஞ்சிருந்தாங்க. அதே போல அப்துல் கலாம் அவர்களுக்கும் இதே தான் அமுதா IAS அவர்கள் செஞ்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் மாநிலத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அமுதா அவர்கள் மத்திய பணியில போனாங்க. ஸோ அங்க பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளராக அவங்க பணியாற்றி இருந்தாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமர் அலுவலகத்துல கூடுதல் செயலாளராக இருந்த அமுதாவை விடுவித்து அதற்கான ஆணையை மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க. மாநில அரசு இவரை மீண்டும் கேட்டதா அப்போ செய்திகள் வெளியாச்சு. மத்திய பணியில இருந்து மாநில பணிக்கு அமுதா IAS வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் கண்டிப்பாக இவங்களுக்கு உள்துறை தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஊரக
ஊரக வளர்ச்சித்துறை அவங்களுக்கு தற்காலிகமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த டைம்ல தான் அமைச்சர் அவர்களுடன் அமுதாவுக்கு வந்து மோதல் ஏற்பட்டதா வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாச்சு. இந்த டாக் அப்படின்றது பெரிய அளவில் பேசப்பட்டது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி அவர்களுக்கும் அமுதா அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய மோதல் இருந்ததாகவும் அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி கிளாஷஸ் வந்துட்டு இருந்ததாகவும் வந்து செய்திகள் வந்து வெளியாச்சு. அமுதா ஐஏஎஸ் இந்த துறையை வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் தலைமையிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்றத மட்டுமே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட்டதாகவும் பெரியசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்போ புகார்கள் தெரிவிச்சிருந்ததா தகவல் வெளியாச்சு. இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில வந்து பற்களை பிடுங்கின அந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்பட்டது. இந்த வழக்கையும் அவங்க தான் வந்து விசாரிச்சிருந்தாங்க, பல்வீர் சிங் அந்த வழக்கை. இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு அவங்களை வந்து உள்துறை செயலாளராக தமிழக அரசு நியமிச்சு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. உள்துறை செயலாளராக அவங்க பதவியேற்றதுல இருந்து பல முக்கிய வழக்குகளை வந்து அவங்க விசாரணை செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்மையில நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இஷ்யூ கூட பெரிய அளவுல வந்து பேசப்பட்டிருந்தது. அதோட பாத்தீங்க அப்படின்னா அண்மையில நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலை வழக்கும் வந்து அவங்க பீரியட்ல தான், அதாவது அவங்க உள்துறை செயலாளராக இருந்த பீரியட்ல தான் வந்து நடந்தது. ஸோ எதை தடுக்கிறதுக்காக இவங்களை உள்துறை செயலாளராக ஆக்கினாங்களோ அது வந்து இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதா வந்து பேச்சுக்கள் அடிபட்டது, கண்டனங்களும் வந்து எழுந்ததுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதிரடி அமுதா அப்படின்ற பேராலே அவங்க வந்து அதிரடியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருந்தது. ஆனா கடந்த ஒரு ஆண்டுகளாக உள்துறை செயலாளராக அவங்க நியமிக்கப்பட்டதுல இருந்து எந்த விதமான அதிரடி நடவடிக்கைகளும் வந்து எடுக்காமலே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிக அளவுல கடந்த ஓராண்டுகள்ல வந்து அதிகரிச்சிருக்கிறதா வந்து குற்றச்சாட்டுகளும் வந்து எழுந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான வெள்ளதுரை அவர்களை வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆணையை வெளியிடுறாங்க. வெள்ளதுரை அவர்களுடைய இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது பலர் மத்தியிலையும் பேசு பொருளாச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுதா எடுத்த அந்த முடிவு அப்படின்றது தனிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக அப்போ வந்து பேசப்பட்டது. முதலமைச்சருக்கே இந்த முடிவு தெரியாது அப்படின்ற தகவல்களும் வந்து வெளியாச்சு. முதலமைச்சர் அவர்களே டிவி பார்த்து தான் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பார்வைக்கு வந்த பிறகுதான் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது ரத்து செய்யப்பட்டதா வந்து தகவல்கள் வந்து வெளியாச்சு. ஆனா இந்த தகவல் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படியான ஒரு விஷயம் அப்போ வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இஷ்யூ, அதே போல இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படின்னு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தான கேள்விகளும் பல சந்தேகங்களும் தமிழ்நாடு அரசின் மீது வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற உள்துறை செயலாளராக இருக்கிற அமுதா ஐஏஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ வந்து அதிக அளவில் வந்து வைக்கப்பட்டு இருந்தது. வெள்ளதுரை இஷ்யூ அப்பவே வந்து அவங்க மாற்றப்படுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்போ வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தொடர்ந்து அடுத்தடுத்து இஷ்யூஸ் நடக்கிறதுனால ஒருவேளை இதை அடிப்படையா வச்சு அமுதாவை வந்து மாற்றிருக்காங்களோ அப்படின்ற கேள்விகளும் வந்து இப்போ முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா உள்துறை செயலாளராக இருந்த அதிரடி அமுதாவை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக மாற்றி அரசாணை வெளியாகி இருக்கு. உள்துறை செயலாளராக இருந்த அமுதா அவர்கள் மாற்றப்பட்டு தீரஜ்குமார் அவர்கள் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது? அமுதா அவர்கள் போல இவங்க வந்து சில விஷயங்களை சைலண்ட் ஆவாரா, இல்ல அதிரடியான நடவடிக்கைகளை எடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.